கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை புலம்பல் அதிகாரம் 1 வசனம் 55. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது மனிதனை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். புலம்பல் 3:54 முதல் 58 வரையுள்ள வசனங்களில், தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர் என்று சொல்லப்பட்டுள்ளது. எரேமியா தன்னுடைய புலம்பலிலே, ஆழமான கிடங்கிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன், அப்பொழுது நீர் செவி கொடுத்து என்னை அணுகி பயப்படாதே என்றீர், என்னுடைய ஆத்துமாவின் வழக்கை நடத்தி என் பிராணனை மீட்டு கொண்டீர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட போராட்டத்தில் காணப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி அந்த பாடுகளின் மத்தியிலே அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு அவரை விசுவாசித்து அவரை நாம் பற்றி கொள்ளும்போது, அவரை மாத்திரம் நம்பி என்னுடைய வாழ்க்கையிலே உம்மாலே இதை செய்யக்கூடும் என்பதை விசுவாசித்து நாம் அவரை அணுகும்போது அவர் நம்மை அணுகி நம்முடைய பிரச்சனையை மாற்றி நாம் சமாதானத்துடன் இருக்க உதவி செய்வார். ஆனால் நாம் பல வேளைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை விட்டுவிட்டு உலக பிரகாரமாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளை நாம் தேடுகிறோம். கர்த்தரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை நாம் தெரியப்படுத்துவதில்லை. ஆனால் மனிதனிடத்தில் சொல்லி நாம் நம்முடைய சுயத்தினால் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு முடியாத பட்சத்திலே மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு உதவி செய்வதற்கு மனிதர்கள் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் வருகிறோம். அப்படி இராமல் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களானாலும் சந்தோஷமானாலும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. இன்பமானாலும் துன்பமானாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னிறுத்தி நம்முடைய குடும்பத்தின் தலைவராக அவரை வைத்து அவர் தருகிற ஆலோசனையின்படி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து தினந்தோறும் அவரை சார்ந்து அவரிடத்தில் பேசி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ளதாய் ஆசீர்வாதமுள்ளதாய் காணப்படும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தரால் கூடும். ஆகவே கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்போம். வீணாய் மனிதனை நம்பி நேரத்தை வீணடிக்காமல் கர்த்தரை நம்பி அவருடைய கரத்தை பற்றி கொண்டு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டும் பற்றி கொண்டு உம்மாலே எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றையும் விடுவித்து நாங்கள் சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.